என் தங்கமே, நீண்ட நாட்களாகவே ஒருவரின் நடவடிக்கையை கண்டு என் பிள்ளை மனம் குழம்பி போயிருக்கின்றாய். உன்னுடைய சந்தேகத்தில் நியாயம் இருப்பதை உணர்ந்த இந்த வராகி என்னவென்று உனக்கு அதனை தெளிவுபடுத்த வந்திருக்கின்றேன். அப்படி யாருடைய நடவடிக்கை உனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதனை நான் உனக்கு சொல்ல வேண்டும். அதே நேரம் இந்த சந்தேகத்தில் நியாயம் இருக்கிறது என்று நான் சொன்ன வார்த்தைக்கான அர்த்தமும் உனக்கு புரிய வேண்டும். எதுவுமே இந்த வாழ்க்கையில் அவ்வளவு எளிதில் நடப்பது கிடையாது. நான் சொல்வதை சொல்லிவிடுகின்றேன். அதன் பிறகு இதனை ஏற்றுக்கொள்வதும் அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் செல்வதும் உன்னுடைய விருப்பம். இது உனக்கான வாழ்க்கை என்பதனை உணர்ந்து, உனக்கான நேரம் என்பதனை புரிந்து, நீ எப்பொழுதும் இந்த தாயின் அரவணைப்போடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்கிறாய் என்பதனை தெரிந்து சந்தோஷமாக வாழக்கூடிய நேரம் இது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நல்லது நடக்கும். உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை பிறக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த வராகி உடனிருந்து உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த காலம் நான் மேலும் மேலும் உனக்கானதை எல்லாமும் சரியாக உன் வசமாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த தெய்வத்தின் அருளாசிகள் எப்பொழுதும் உன்னை இந்த வாழ்க்கையில் நம்பிக்கையோடு மீட்டெடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எதுவென்றாலும் என்ன நடந்தாலும் உனக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வேதவாக்கு என்பதனை நான் அறிவேன். உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் உனக்கு நான் சரியாக உணர்த்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வது உண்மை என்றால் நடக்கும் நல்லது உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். இந்த வராகி இப்பொழுது உன்னை சுற்றி வந்து உன்னோடு பேச நினைக்கின்ற இந்த நேரம் நீ எல்லா விஷயங்களிலும் முழுக்க உன்னுடைய கவனத்தை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். முழுக்க உன்னுடைய எண்ணங்களை நீ தெளிவுபடுத்த வேண்டும். எல்லாவற்றிலும் இந்த தாயின் அரவணைப்பை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாருடைய நடவடிக்கை உனக்கு சந்தேகத்தை கிளப்பியது என்று ஒரு முறை சிந்தித்துப்பார். நீ அன்போடும் மிகுந்த அரவணைப்போடும் பழகி கொண்டிருக்கின்ற ஒரு உறவு சில நாட்களாகவே உன்னை விட்டு கொஞ்சமாக விலகிச் சென்று கொண்டிருக்கின்றது. கொஞ்சமாக உன்னை விட்டு அந்த உறவு நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. உனக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதது போன்ற ஒரு உணர்வை கூட சில சமயங்களில் உனக்கு கொடுத்து விடுகின்றது. இது எல்லாமுமே என் பிள்ளைக்கு பல குழப்பங்களை தருகின்றது. என்ன இது? நன்றாக சென்று கொண்டிருந்த விஷயம்தானே இப்பொழுது ஏன் இது போன்ற காயங்களை நமக்கு கொடுக்கிறது? நாம் பேசுகின்ற வார்த்தைகளை ஏன் இவர்கள் மதிக்கவில்லை? நாம் சொல்கின்ற விஷயங்களை ஏன் இவர்கள் கண்டுகொள்ளவில்லை? முன்பெல்லாம் நாம் இல்லை என்றால் எதுவுமே இல்லை என்று சொல்லியவாய் இப்பொழுது நாம் தான் இவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்று சொல்கிறதே என்று என் பிள்ளை நீ வருந்துகிறாய் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய உணர்வுகளை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த வராகி என்னால் உன்னுடைய ஒவ்வொரு சிந்தனைகளையும் என்னவென்று தெரிந்து கொள்ள முடிகின்றது. உன்னை சுற்றி நான் இருப்பதும் உன்னை தேடி நான் வருவதும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று எடுத்துச் சொல்வதும் எப்பொழுதும் உனக்கான புரிதலை கொடுத்து உன்னை வாழச் சொல்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த வராகி நான் இருக்கும் இந்த நேரம் நமக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தின் அருளாசிகளோடு உனக்கு இன்று இந்த புரிதல் கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்ற கேள்விக்கான பதில் நிச்சயமாக இன்றே உனக்கு கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நாம் யாரையும் அவ்வளவு எளிதில் சந்தேகப்படுவது கிடையாது. யாரையும் அவ்வளவு எளிதில் நாம் பெரிதாக எந்த ஒரு வார்த்தைகளையும் சொல்லி காயப்படுத்தி விடுவதும் கிடையாது. ஆனால் நம்மை ஒருவர் காயப்படுத்துவது என்றால் ஒரு நொடிப்பொழுதிலும் யோசிக்காமல் அதனை செய்து விடுகின்றார்கள். ஒரு நொடிப்பொழுதிலும் என்னவென்று சிந்திக்காமல் ஒரு விஷயத்தை செய்து விடுகிறார்கள். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நமக்கு எதிரில் நடக்கும் பொழுது இதையெல்லாமுமே நம்மால் சட்டென்று ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை.
நாம் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாத பொழுது, நாம் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காத பொழுது, நமக்கு மட்டும் ஏன் இது போன்ற விஷயங்களும் இது போன்ற பிரச்சனைகளும் நடக்கிறது, நமக்கு ஏன் இது போன்ற மாறுதல்கள் எல்லாம் நடக்கிறது என்பது போன்ற எண்ணங்கள் என் பிள்ளைக்குள் மிகுந்த மனவேதனையை தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நான் அறிவேன். என் தங்கமே, உன்னை சூழ்ந்து நின்று இதுவரையிலும் இந்த வாழ்க்கை கொடுத்த காயங்களை எல்லாம் நினைத்து நீ வருந்தியது போதும். இனி உனக்காக நான் சொல்லித்தரக்கூடிய இந்த பாடங்கள் அத்தனையையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுக்கத்தான் வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக இதையெல்லாம் உனக்கானதாக நீ சரி செய்யத்தான் வேண்டும். உன்னுடைய எண்ணங்களை நீ என்னவென்று உணர்த்தி, உன்னை சூழ்ந்து வரும் ஆச்சரியங்களை எல்லாம் என்னவென்று புரிய வைத்து, எப்பொழுதுமே நீ தெளிவோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் இந்த வராகி நான் உன்னை சூழ்ந்து நின்று உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நடத்தக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்காக நம்மை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையுமே நாம் என்னவென்று உணரத்தான் வேண்டும் அல்லவா? தேவையில்லாத விஷயங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் உனக்குள் வேண்டாம். இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை எப்பொழுதுமே நீ கலங்க வேண்டாம். நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை என்னவாக நடத்தினாலும் நாம் நம்முடைய நிலையிலிருந்து ஒருபோதும் மாறக்கூடாது. நாம் நம்முடைய சூழ்நிலையிலிருந்து ஒருபொழுதும் நமக்கானவற்றை எல்லாம் விட்டுவிடக்கூடாது. எல்லாமும் நல்லதையே நடத்தி கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்கிறாய் அல்லவா? எல்லா விஷயங்களும் நமக்கான மாறுதல்களை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்கிறாய் அல்லவா? இவை எல்லாவற்றையும் கடந்து நீ வாழும் இந்த நேரம் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நான் நடத்துவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை சூழ்ந்து வந்து அம்மா உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் இனிமேலும் உன்னை காயப்படுத்தாதபடிக்கு ஒவ்வொரு நிலைகளையும் நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. தெய்வம் இருக்கும் பொழுது நீ எதற்கும் பதற வேண்டாம். என் பிள்ளையே, நம்பிக்கை துரோகம்தான் இதற்கான மிகப்பெரிய அர்த்தம். நம்பிக்கை துரோகத்தை ஒருவர் உனக்கு செய்து கொண்டிருக்கிறார் என்பதனைத்தான் நான் உனக்கு இப்பொழுது மேலும் மேலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கு கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுத்து பல இன்னல்களையும் வேதனைகளையும் உனக்கு உணர்த்தி மேலும் மேலும் உன்னை எப்பொழுதும் வேதனைப்படுத்துகின்ற இந்த மனிதர்கள் இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதற்காகவும் மனம் வருந்த வேண்டாம். எந்த இடத்திலும் கண் கலங்கி என் பிள்ளை நீ நிற்க வேண்டாம். இந்த வராகி எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு ஒவ்வொன்றையும் நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் என் பிள்ளை அத்தனை விஷயங்களையும் எண்ணி நீ கலங்காமல் நின்று உன்னுடைய மாற்றங்களை எல்லாம் என்னவென்று நீ உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போல உனக்காக நீ வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு என்ன தருகிறது என்று எண்ணி நீ கலங்கிய காலங்கள் எல்லாம் இத்தோடு முடியட்டும். இனி நடக்கும் நல்ல விஷயங்கள் உன்னை சரிபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை எப்பொழுதும் மிகப்பெரிய மாற்றத்தில் உன்னை வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை. ஒரு மனிதனினுடைய உண்மையான மனநிலை என்னவென்று நீ இப்பொழுதே தெரிந்து கொள்கிறாய் என்றால் அது உனக்கு நல்லதுதானே. இந்த வாழ்க்கையை பற்றி அது உனக்கு சரியாக புரிய வைக்கிறது என்பதும் உனக்கு நல்லதுதானே. உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் எப்பொழுதும் உன்னை முழுமையான மனநிலையோடு புரிய வைத்து உன்னை வாழ வைக்கிறது என்பதும் உண்மைதானே. எந்த இடத்திலும் எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ கலங்காது நின்றிருந்தாயானால் இவை ஒவ்வொன்றும் உனக்கு சொல்லிக் கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இவை ஒவ்வொன்றும் உனக்கு நடத்தி கொடுப்பதை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. வராகி என்பவள் இது போன்ற துரோகங்களை முன்கூட்டியே உனக்கு அடையாளப்படுத்துவதற்காகத்தான் இவர்களின் மனதில் இருக்கின்ற உண்மையான விஷயங்களை என்னவென்று நான் வெளிச்சம் போட்டு காட்டுகிறேன். இவர்கள் என்ன நினைக்கிறார்கள், எதை சொல்ல யோசிக்கிறார்கள் என்பதனை நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து தருகின்றேன். தேவையில்லாமல்
எதையும் சொல்லி உன் மனதை காயப்படுத்த நான் அனுமதிக்க மாட்டேன். தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படுத்தி உன்னை சுற்றி இவர்கள் கொடுக்கின்ற இந்த விஷயங்களை நான் ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எதுவுமே நமக்கு சாதகமாகவே நடக்கிறது என்பதனை நீ உணரத்தான் வேண்டும். எந்த விஷயங்களும் உனக்கு உறுதியானதை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். மனமுடைந்து என் பிள்ளை கதறிக்கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை அதிர்ஷ்டத்தை கொடுப்பதை நீ நிச்சயமாக கண்கூடாக காணத்தான் போகின்றாய். இவர்களின் உண்மையான முகத்தை நீ கண்டுகொள்வதே உன்னுடைய வெற்றிக்கான அறிகுறிதானே. இது உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுப்பதற்கான அறிகுறிதானே. நாளை இது உன் வாழ்க்கை என்று இதற்குள் நீ இறங்கிவிட்ட பிறகு இவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வேதனைப்படுத்தும் பொழுது என் பிள்ளை அங்கு நீ கலங்கி நிற்பாய். அதிலிருந்து மீண்டு வரவே முடியாத ஒரு நிலையில் நீ இருந்து கொண்டிருப்பாய். அப்படி இருக்கும் பொழுது நீ எல்லாவற்றையுமே கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள நினைக்கும் பொழுது, அத்தனை விஷயங்களிலும் நீ வேண்டியதையும் விரும்பியதையும் நடத்த நினைக்கும் பொழுது என் பிள்ளை எப்பொழுதுமே உனக்காக நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை நீ நிலையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. இந்த வராகி உன்னோடு நின்று உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இவர்களை நான் உனக்கு அடையாளப்படுத்தியதற்கு முக்கிய காரணம், என் பிள்ளை உனக்கான வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காகவும், உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை நீ உறுதியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், உன்னை தேடி எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை சூழ்ந்து வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ எப்பொழுதுமே கவனமாக உணர்ந்திடுவாய் என்பதனை மறந்து விடாதே. எது நடக்கிறது என்றாலும், எவ்வளவு விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்றாலும், இதையெல்லாமும் கடந்து நீ வாழ வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கிறது. இது எல்லாமுமே உனக்கு போக போக பழகி போகும். யாரையும் நம்பக்கூடாது என்ற எண்ணமும் உனக்குள் உருவாகிவிடும். இந்த மனிதர்கள் எல்லாம் உன்னை சுற்றி வந்து உனக்குள் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்னவென்று புரிந்துவிடும். இவர்களினுடைய உண்மையான மனநிலையை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். இனிமேல் யாரையும் நம்பி இந்த வாழ்க்கையில் நாம் எதையும் இழக்கக்கூடாது என்ற புரிதல் உனக்குள் வந்துவிட்டால் அது போதும். இது ஒன்றே உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை இந்த வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். எல்லா நிலையிலும் உனக்கு ஒவ்வொரு மனிதர்களினுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் நான் புரிய வைக்கும் இந்த நேரம், இந்த வராகி உன்னை தேடி வருவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். அம்மாவின் அன்பு உனக்கு கிடைத்திருப்பதை எப்பொழுதும் என் பிள்ளை நீ விட்டுவிட மாட்டாய். தெய்வம் இருக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்கான அதிர்ஷ்டத்தை எடுத்துச் சொல்லும் காலங்கள் என்பதனை நீ புரிந்து கொள். தெய்வம் எந்நாளும் உன்னை தொடரும் இந்த விஷயங்களை நீ மனமகிழ்ச்சியோடு உணர்ந்து விட்டால் அது போதுமல்லவா? எதையுமே தேவையில்லாமல் யோசித்து நீ கலங்காதே. ஒரு மனிதர் நம்மோடு நல்லபடியாக இருந்து கொண்டு அதன் பிறகு அவர்களின் குணங்களில் மாற்றங்கள் ஏற்படுகிறது என்றால் இதுவெல்லாம் தெய்வம் உனக்கு நடத்துகின்ற நல்ல செயல் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். தெய்வம் உனக்கு நடத்தி கொடுக்கின்ற மிகப்பெரிய சந்தோஷம் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எல்லாவற்றிலும் உனக்கு விரும்பியபடி பல நல்ல விஷயங்களும் இனி நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போல உன்னுடைய மாற்றங்களுக்குள் உன்னை நீ கொண்டு வந்து சேர்க்க தொடங்கினால் அதுவே போதும். நம்பிக்கையோடு என் பிள்ளை நல்ல விஷயங்களை கடந்து நீ மனநிறைவோடு வாழ வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் மிகப்பெரிய ஆச்சரியங்களுக்குள் இந்த வாழ்க்கையை கொண்டு வந்துவிடு. அவர்கள் பேசிய வார்த்தைகளும் அவர்கள் நடந்து கொள்கின்ற விதங்களும் உன்னுடைய நடவடிக்கைகளில் பல மாற்றங்களை தர வேண்டும். நீ இதையெல்லாம் தாண்டிய ஒரு வாழ்க்கைக்கு உன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள். எல்லாமும் உனக்கு வேண்டியபடி மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும். அதுவரையிலும் சற்று பொறுத்திடு. இவர்களின் உண்மையான முகத்தை தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த இந்த வாய்ப்புகளை ஒருபோதும் நீ விட்டு விடாதே.
இவர்களையும் யாரென்று நீ தெரிந்து கொண்டாய். உன் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களையும் உணர்வுகளையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டாய். அதுதான் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்பதனை நினைத்து நீ சந்தோஷப்படு. இது உன் வாழ்க்கை உனக்கு தந்த மிகப்பெரிய ஆச்சரியம் என்று நினைத்து என் பிள்ளை மனமகிழ்ச்சியோடு இரு. எப்பொழுதும் உனக்கு நல்லதே நடக்கும். இவர்களை பற்றிய உன்னுடைய சந்தேகம் எப்பொழுதுமே நீ உறுதிப்படுத்தும் மிகப்பெரிய ஆச்சரியம் என்பதனை புரிந்து கொள். உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும். நான் இருக்கும் பொழுது இனி யார் என்ன தீங்கு உனக்கு நினைத்தாலும் அவர்களை நான் உனக்கு அடையாளப்படுத்தி உன்னை நம்பிக்கையோடு வாழ வைப்பேன் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் இருக்கும் இந்த காலம் உனக்கு வெற்றியை உறுதிப்படுத்தி உன்னை மேலும் மேலும் அதிர்ஷ்டத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்து உன்னை வாழ வைக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். கலங்காதிரு. எப்பொழுதும் நீ பெருவாழ்வு வாழத்தான் போகிறாய். எந்நாளும் உனக்கு நான் சொன்னது போல நல்லதும் கிடைக்கத்தான் போகிறது. இதைவிட நல்ல மனிதர்களை நீ அடையாளம் கண்டுகொள்வாய். இதைவிட சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு நீ உன்னை தயார்படுத்துவாய். வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் உன்னை இழந்ததற்காக கண்ணீர் வடிக்கின்ற நிலை நிச்சயமாக வரும் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.